அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பெண் பார்க்கும் நிகழ்வை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பருவ வயது அடைந்த உடனேயே பெண் பார்க்க சென்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சிறு வயதில் எனக்கு எதுக்கு திருமணம், எனக்கு வீடு வாசல் போன்று நான் செட்டிலாகிவிட்டு அப்புறம்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சிலர் கூறுவார்கள். இளமையை இழந்த பிறகு பெண் பார்க்க செல்வார்கள். உங்கள் வயது முயற்சி காரணமாக அந்த பெண்ணானவள் உங்களை பார்த்த உடனேயே பிடிக்கவில்லை என்று கூறிவிடுவார்கள். பெண் பார்க்க சரியான நேரம் எது என்றால், குறித்த நேரத்திற்கு முன்பாக பெண் வீட்டில் இருக்க வேண்டும். குறிப்பாக பெண் பார்க்கும்போது அந்த பெண்ணிற்கு பூ, பழம் போன்றவற்றை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இதனால் உன் குடும்பத்தின் மீது அவளுக்கு அதீத மரியாதை ஏற்படும். குறித்த நேரத்தில் நீங்கள் செல்லவிட்டால் பெண் வீட்டார்கள் அவர்கள் வருவார்களா அல்லது வரமாட்டார்களா என்று பதற்றத்தில் இருப்பார்கள் பெண் வீட்டார்கள். இதனால் உங்கள் மீது தவறான எண்ணம் கொள்வார்கள். உடை உடுத்தும் பழக்கத்தில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். பெண் பார்க்கும் விஷயத்தில் இந்த உடை உடுத்தும் பழக்கத்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். ஆள் பாதை ஆடை பாதி என்று கூறுவார்கள். நாம் உடுத்தும் உடையானது தனி மதிப்புத்தான். நீங்கள் பெண் வீட்டிற்கு சென்று அமைந்திருக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களையோ அல்லது நண்பர்களையோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி வேண்டுமானாலும் திட்டியிருக்கலாம். ஆனால் பெண் பார்க்கும் இடத்தில் தங்கள் நண்பர்கள் மீது தங்கள் பெற்றோர்கள் மீதும் பாசமாக இருக்குமாறு காட்டிக்கொள்ளவும். அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது மிக முக்கியமானதாகும். இவ்வாறு நீங்கள் நடக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணிற்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் மீது நன்மதிப்பு ஏற்படும். அந்த பெண்ணானவள் மாப்பிள்ளை வீட்டிற்கு ஏதேனும் சிற்றுண்டி சாப்பிட கொடுத்தால் அதை கண்டதையும் அள்ளி எடுத்து வாயில் போட்டு கொள்ளாமல் அனைவரும் உண்ட பிறகு சிறிதளவு எடுத்து கவனமாக மெதுவாக சாப்பிடுமாறு நடந்து கொள்ளவும். இது உங்கள் உணவு முறையில் எப்படி இருக்கிறீர்கள் என்று பெண்கள் தவறாமல் பார்ப்பார்கள். அடுத்ததாக, பெண்ணை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டிலோ அல்லது மற்றும் குடும்பத்தில் நடுவர் ஏதேனும் ஒருவர் பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று கூறுவார்கள். அப்பொழுது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதாவது பெண்ணை தூரத்தில் வரும்போதே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அருகில் வந்தவுடன் நேருக்கு நேர் பார்த்தால் அவர்களை நீங்கள் முறைப்பது போல தெரிய வரும். நண்பர்களுக்கு அருகில் பால் ஏதேனும் காப்பி வழங்கும் போது அப்போது மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டும். பெண்களிடம் தனியாக பேசும் வாய்ப்பு கிடைத்தால், ஆனால் நீங்கள் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று பேசி உண்மையாக இருந்தாலும் பெண்கள் அதனை விரும்ப மாட்டார்கள். ஆண்கள் மிக அமைதியாக இருப்பதைத்தான் அந்த பெண்ணானவள் விரும்புவாள். பெரும்பாலும் பெண் பார்க்கும் திருமணம் வரை சென்றபோது இந்த வரதட்சணை குறித்து ஏதேனும் செய்தி எழுந்த உடனேயே இந்த திருமணமானது நின்றுவிடும். தப்பை தவறியோ நீங்களோ உங்கள் குடும்பத்தினரோ வாய் திறந்து கூட வரதட்சணை குறித்து பேசக்கூடாது. தங்கள் பெண்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று அதிகாரத்துடன் சொல்லிவிட்டு வந்துவிடவும். நகையோ பொருளையோ அது எல்லாம் அந்த பெண்ணை சார்ந்தது. இதை பற்றி நாம் விவாதிக்க தேவையில்லை. இப்படி நாம் செய்தால், நம் ஆண்மகனாகிய நாம் செய்தால், இந்த பெண்ணானவள் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் மறுத்தாலும் அந்த பெண் உங்களையே திருமணம் செய்து கொள்ளும் அடம்பிடிப்பார்கள். இந்த முறைகளை எல்லாம் செய்தால் நிச்சயம் பெண் பார்க்கும் வீட்டினர் உங்கள் மீது நன்மதிப்பு கொண்டு இருப்பார்கள். அதனால் கண்ணியத்துடன் நடந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். அதற்கேற்ற வகையில் நீங்கள் ஒழுக்கமாகவும் நல்ல வேலைகளும் நல்ல வீடும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் ஏமாற்றியோ அல்லது தவறு ஏதேனும் செய்துவிட்டு அதை மறுத்து கொண்டு போய் நீங்கள் பெண் பார்க்க செல்லக்கூடாது. ஏனென்றால் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அக்கம் பக்கத்தில் விசாரித்து தாலி கட்டும் வேளையில் இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவார்கள். ஆதலால் நீங்கள் ஒரு நல்ல வேலையுடன் இருங்கள். இந்த பெண் பார்க்கும் செல்லும்போது குலதெய்வத்தை நன்கு வணங்கிவிட்டு 5 பேர் அல்லது 7 பேர் அல்லது 11 பேர் இவ்வாறாக ஒற்றை இலக்க முறையில் நீங்கள் செல்ல வேண்டும். செல்லும் வழியில் சுபசகுனங்களாக
அனைத்தையும் தவறாமல் பார்த்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால் மட்டுமே நம் வீட்டிற்கு ஒரு நல்ல பெண்ணானவள் அமைவாள். அப்படி சுபசகுனங்களாக அதிகாலையில் எழுந்து பெண்கள் வீட்டிற்கு கோலம் போட்டு வீடு வாசல் பெருக்குகிறது, தண்ணீர் எடுத்துக்கொண்டு முழு குடத்துடன் வருவது, சுமங்கலியை காண்பது, திருமண நிகழ்ச்சிகளை பார்ப்பது, இவற்றை நீங்கள் கண்டால் உங்களுக்கு பெரும்பாக்கியமே. இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.